வயிறு ப்ரோ. ஆரம்பமே இப்படி இருந்தா எனக்கு சொல்றேன். நான் உங்கள் பிரணாப் முகர்ஜி. அவர் ஏதோ பிரதமர்னு நினைக்கிறேன். பட்டேல்னு ஒரு கடைசியில் அவரால் இருக்கேன். இது கழுத்துனா நான் மகானா இல்லை, காந்தி மகாத்மா காந்தி எனக்கு பிடிக்காது. இந்த கிளாஸ் யாரோடதுன்னா யாரை இன்ஸ்பயர் பண்ணினா என் ஆடி அப்படின்னு ஐடியா பண்ணி என்னையா கிணறு கொடுப்பாரு. ஹார்மிய திருட்டனவர்கள் இல்லை, திரட்டி வெள்ளக்காரன்களை அடியோடு அடித்து துரத்தி விட்டவர் மாபெரும் நம் தமிழ் மண்ணின் அந்த இந்தியா தான் நான் பேசுறேன், தமிழ்ல பேசக்கூடாது. மாபெரும் தலைவன் நம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் இன்ஸ்பிரேஷன் மூலமாக நான் இந்த கண்ணாடியை வாங்கினேன். ஆனால் நான் முடிதானம் செய்து விட்டேன் என்று நான் இப்படி இந்த தோற்றத்தில் மகாத்மா காந்தி என்ற தோற்றம் அளிப்பதால் எனக்கு பிடிக்காது அவர்களை. ஆனால் நான் அது வேற என்ன, வன்மத்தை கக்கவில்லை, வன்மத்தை பரப்பவில்லை. என்னோட என்னோட இஷ்டம், மை ஃப்ரீடம். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். ஃப்ரீடம் நல்லா உணர்றேன். எனிவே 1947 எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, இந்த உலகமே தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியாங்கிற ஒரு நாடு தூங்க கிடையாது. வெள்ளக்காரங்கள அந்த நாளப்போ 200 வருடம் கழித்து 1947 சுபாஷ் சந்திர போஸ் மக்களை திரட்டி பல உயிர் தியாகம் செஞ்ச வெவ்வேறு மாநிலத்திலும் இருந்தவர் தலை சிறந்த தலைவர்கள் அவர்களுக்கு சல்யூட் அடித்து ப்ரே பண்ணி, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன், எங்கே ஒரு மூலையில் இந்தியன் ஃப்ளாகை ரைஸ் பண்ணுறதை பார்ப்பேன். எனக்கு தேசப்பற்று, தமிழ் பற்று, எல்லா பற்றும் இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ், ஏபிஜே அப்துல் கலாம், ராணி லக்ஷ்மி பாய், அவங்க நாத்தம்மா, வீர என்ன ஒரு அம்மா குட்டி குழந்தையிலே என்ன சுதந்திர தியாகியா மாறினாங்க, வேலநாச்சியா, அவங்க அந்த அக்கா எனக்கு பாட்டியா இருக்கும். பகத்சிங், சந்திரபோஸ், எல்லோருக்கும் நம்ம மரியாதை செலுத்துகிற நாள். இந்த ஒரு நாள் தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஞாபகம் வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது ப்ரோ. வயிறு தெரியுது ப்ரோ, கிராப் பண்ணிக்கணும் ப்ரோ. ஓகே, நான் அப்படி கிடையாது. நான் அயராது சுபாஷ் சந்திர போஸை நினைத்து கொண்டு வாழ்கிறேன். இந்த இந்தியாவை, நம் இந்தியா, நம் மக்கள், அதை இந்த விண்ணுலகத்துக்கு கொண்டு போவேன். அதுவரை என் ஆன்மா என் உடலை விட்டு உயிர் போகாது. வாழ்க இந்தியா, வளரும் இந்தியா, செழிப்புடன் இந்தியா, நிம்மதியோடு இருக்கணும் இந்தியா. ஜெய்ஹிந்த். சட்டத்திட்டத்தை மதிப்போம், மர வளங்களை காப்போம், விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து இந்தியாவின் முதல் தொழிலாக மாற்றி அமைப்போம். இப்படிக்கு சுதந்திர வீரர்களின், குறிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஒரு மாணவன் என்றே அழைக்கின்ற ஒரு யோக்கித பேனர்